அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இந்த பதிவானது அதிமுகவினருக்கும் பாஜகவினருக்குமான இந்த பதிவு. ஏனென்றால் ஒரு பாலியல் வன்கொடுமையை பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு கட்சி தான் அதிமுகவின் பாஜகவும். ஏனென்றால் இவர்களுடைய காலகட்டங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்தால் இவருடைய ஆட்சியை பற்றி பேச வேண்டும் என்றால் பொள்ளாச்சியை சாட்சி என்பதுதான் உண்மை. அனைவரும் உலகமே அறியும் அவர்களுடைய ஆட்சி நிலையை பற்றி. ஏனென்றால் அந்த ஆட்சி காலகட்டத்தில் இவர்களுடைய இப்போதைய நிலைப்பாடை அந்த காலகட்டத்தில் காட்டியிருந்தார்கள் என்றால் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏனென்றால் இப்பொழுது அவருடைய நிலைப்பாடு என்னவென்றால் கோயில் குளங்களில் மீன்கள் இறைக்காக அலைவது போல ஒரு பொறிக்கலையை தூவி எறிந்தால் உடனடியாக சலசலப்போடு ஓடி வருவதுதான் அந்த மீனின் தன்மை. அதை போன்றுதான் இப்போ அதிமுகவர்கள் ஏதாவது காரியம் கிடைக்குமா அப்படி என்று ஒரு காலகட்டத்தில் அவர்கள் உள்ளார்கள். அதனால் அவருடைய நிலைப்பாடு இப்படித்தான் இருக்கும் என்பது மக்கள் அறிவார்கள். எதற்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாலியல் அப்படின்னாலே வன்கொடுமைக்கான முன்னுதாரணமாக இருந்த ஆட்சி அதிமுக ஆட்சி தான். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதோட தன்மை என்ன, ஒரு உணர்வு என்ன, அந்த குழந்தையோட வலி என்ன, அந்த குடும்பத்தாரோட ஆறுதல் என்ன அணுகுமுறை, என்ன சிச்சுவேஷனு, அதுக்கப்புறம் அது என்னெல்லாம் எடுக்க போகிறாங்க, நடவடிக்கை என்ன, காவல்துறையோட நிலைப்பாடு என்ன, உண்மைத்தன்மை ஆராய்ஞ்சு அதுக்கான உண்மையை அறிஞ்சு அதுக்கப்புறம் பதிலை பேசணும், அதுக்கான கேள்விகளை எழுப்பணும். இந்த தன்மை இந்த அறிவுஜீவிகள் எல்லாம் உடனே வந்து இந்த செய்தியாளர் நிர்மலாலாம் ரோட்டில் நின்று பேசும்போது அவங்க ஒன்றும் செய்தி வாசி தான் இருக்காங்க போல் இருக்கு. அதாவது எது நடந்தாலும், எந்த நிகழ்ச்சி நடந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், அது அழிவு பேரழியாக இருந்தாலும், எது நடந்தாலும் அதோட உண்மைத்தன்மை அறியாமல் தயவு செய்து யாரும் வந்து பொது வழியில வெளியிட வேண்டாம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நாங்கள் பேச ஆரம்பிச்சுன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. எனக்கு என்ன பொள்ளாச்சியில் கொஞ்சம் நெஞ்சம் பாவங்கள் அது அந்த கூக்குரல் இன்னும் ஒழிச்சிட்டே இருக்குது. அண்ணா விட்டுடுங்கண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து என்றைக்குமே எங்களுக்கு வந்து அது வலிக்கம் தான். நான் சொல்கிற பேரெல்லாம் நீங்களாம் மறந்துட்டு இருப்பீங்க. அந்த அருளானந்தர், சதீஷ், பிரகாஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி ஜெயராமன் துணை கொறடாவாக இருந்தார் பார்த்தீங்களா, அவங்க பையன் பிரவீன், வேலுமணியோட பையன் விவேக், இவங்க பேரெல்லாம் அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே போகலாம். ஒரு காலகட்டத்தில் இவங்க வந்து கோஆர்டினேட்டாக போயிட்டு ஒரு கம்யூனிகேஷன், ஃபேஸ்புக் கம்யூனிகேஷன் வச்சு இந்த குழந்தை பசங்களை, பொம்பளை பசங்களை இவங்க கொண்டு போகிறது, அப்புறம் வந்து ஒரு பியூட்டி பார்லர் மூலிமா ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டு அங்கேருந்து டேக் ஓவர் பண்ணுறது. இதுக்கு வந்து அந்த ஜிம்மு வசந்தம், பாரு நாகராஜனும் இவங்கெல்லாம் வந்து உடன்பாடாக இருக்கும்போது அப்போல்லாம் இந்த அதிமுககாரன் எங்கே போனால், எங்கே கத்துனா, இந்த அதிமுக மகளிர் அணியில் எங்கே போய் செயல்பட்டாங்கன்னு தெரியல. இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. இன்றைக்கி ஒரு சலசலுக்கு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்குன்னா என் குழந்தைய அந்த கூட பேரை சொல்கிறதுக்கு உச்சரிப்பு வெளிப்படையாக அவங்க சொல்கிறதுக்கான காரியங்களால் முடியாது. நீங்களே அசிங்கப்படுத்தாதீங்க தயவு செய்து. அதை உணர்வாக பாருங்கள். என் குழந்தைன்னு பாருங்கள், என் புள்ளன்னு பாருங்கள். அது வலிக்கும். அதுக்கான தண்டனை என்ன கையில் கிடச்சுன்னா அடிச்சு சாவடிப்போம். உங்களை மாதிரி மறைமுகமாக ஒரு புகார் மனுவை கூட கொடுக்கறதுக்கு அதை தடுத்து நிறுத்திய ஆட்சி தான் உங்களுடைய ஆட்சி. ஆனால் இங்கே வெளிப்பாடு தன்மையாக இருக்குது. உடனே ஒரு பிரியாணிக்காரனை கொண்டு வந்து திமுக காரன் சொல்கிறது, ஏதாவது ஒரு காரணக்காரியத்தோடு பேசுறது தயவு செய்து விட்டுடுங்க. இது வந்து நம்ம நாடுன்னு மட்டும் மைண்ட் செட்டில் வைங்க. உங்களை நாங்கள் எதிராளியாக பார்க்கல. ஊரை, நம்மளோட நாட்டை, நம்மளோட மாநிலத்தை, இது மணிப்பூர் கிடையாது ஏன்னா தானே விட்டு போகிறதுக்கு. இங்கே ஆடுற மண்ணை வேற மண்ணை திராவிட மாடலோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. எது நடந்தாலும், எந்த குற்றம் இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கும். அதை மீறி எதுவுமே நடக்காது. பெண்களுக்கு பாதுகாப்பாக முதல் மாநிலமாக இந்தியாவிலேயே முதல் மாநிலம் கெத்தா பேர் வாங்கி கொடுத்துக்கிற ஒரே தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஓகேங்களா? இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஏதோ காரணம் காட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணி அசிங்கப்பட்டி ஏதாவது பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணன்னு வச்சிங்கன்னா இது சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கும். உங்கள் மேலே ஆக்ட் நடக்க தான் செய்யும். நன்றி, வணக்கம்.